எல்லாருக்கும் வணக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்திங்கன்னா இப்போ திருச்சியில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கோங்க. பின்னாடி பார்த்தாவே தெரிஞ்சிருப்பீங்க, ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரியுதுங்களா? தெற்கு கோபுரத்துக்கு முன்னாடி தான் இருக்கிறோம். கோயிலுக்குள்ளே இனிமேல் தான் போகணும். அப்படியே கோபுரம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்ரீ ரங்கநாதர் சுவாமி கோயிலுக்கும் இந்த தெற்கு ராஜகோபுரத்துக்கும் பார்த்திங்கன்னா பல சிறப்புகள் இருக்குங்க. அப்படியே ஒன்று ஒன்றா போக போக சொல்கிறேங்க உங்களுக்கு. இந்த ஸ்ரீரங்கம் கோயில் தெற்கு ராஜகோபுரத்தோட முதல் சிறப்பு பார்த்திங்கன்னா, இந்தியாவிலே உயரமான கோபுரங்க இதுதான். உயரம் எவ்வளோ தெரியுங்களா? உயரம் மட்டும் 236 அடி உயரங்க. இது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள். 236 அடினா அதே மாதிரி 13 அடுக்குகளை கொண்டது. பாருங்கள், காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு அடுக்கு அது ஓப்பன் தெரியுது பாருங்கள். அது ஒவ்வொரு அடுக்கு அப்படியே இது மாதிரி 13 அடுக்கு இருக்குது உயரம். ஆனால் இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா இந்த கோயில் கட்டினப்பெல்லாம் கட்டலைங்க. அப்போ அந்த கீழ் மட்ட பீடத்தை மட்டும்தான் கட்டியிருந்தாங்க. அப்போ இப்போ தான் கட்டியிருக்காங்க. 1987 வருஷம்தான் கட்டி முடித்தாங்க இந்த கோபுரத்தை முழுமையாக. இந்த ரங்கநாதர் கோயில் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வராதுங்க. நடக்கிற டிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வருது. அதே திருச்சி ரயில்வே ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 கிலோமீட்டர் சுமார் வருதுங்க. அதனால் வர்றது ஈஸிங்க இந்த கோயிலுக்கு. இந்த கோபுரத்தை நோக்கி பக்கத்தில் வர வர எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. இந்த கோபுரத்துக்கு கீழே வந்துட்டாங்க, பக்கமாக வந்துட்டோம். இந்த நுழைவு வாயில் பார்த்தீங்களா? இங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? இந்த கோட்டை வாசல் மாதிரி இருக்குங்க. இந்த கோபுர நுழைவாயில் பார்த்திங்கன்னா ஒரு கோவில் நுழைவு வாயில் மாதிரியே தெரியலங்க. அவ்வளோ பிரம்மாண்டம். ஏதோ அரண்மனைக்குள்ளே நுழையிற மாதிரி, அரண்மனை இல்லை கோட்டை, அந்த காலத்து கோட்டைங்க அரண்மனை அந்த மாதிரி இருக்குங்க. உள்ளே பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட் பார்த்தீங்களா? அந்த ஓப்பனை சுத்தமாக ஒரு 35லேருந்து 40 அடி உயரம் வருங்க. இந்த பீடம்ன்றது அந்த கோபுரத்துக்கு கீழே கட்டின பீடம் இதுதான் இருந்தது அந்த காலத்தில். இது மட்டும்தான் அந்த காலத்தில் கட்டியிருந்தாங்க. அதுவும் உள்ளேயும் பார்த்தீங்களா அந்த சுவரில் இல்லாமல் எவ்வளோ சிற்ப வேலைப்பாடுகள் பாருங்கள், எல்லாம் வரிசையாக. உண்மையாலுமே பிரம்மாண்டம் தாங்க. இந்த கோயிலுக்கு மகுடமே இதுதான். இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் பார்த்திங்கன்னா ஒரு இந்தியாவிலே மிக பிரம்மாண்டமான கோயிலுங்க. மொத்தம் 156 ஏக்கர் பரப்பளவில் இருக்குது. அப்படின்னா நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய கோயில்னு. இந்த ராஜகோபுரத்தை தாண்டினதுக்கப்புறம் அடுத்த கோபுரம் இது சித்திரை கோபுரங்க. இந்த கோவில் எவ்வளோ பெருசுன்றதுக்கு இந்த கோவிலில் மட்டும் மொத்தம் 21 கோபுரங்கள் இருக்குங்க. அதே மாதிரி 7 சுற்றுப்பிரகாரம் இருக்குங்க. 7 சுற்றுப்பிரகாரம் இருக்க கோயிலெலாம் எங்கேயுமே கிடையாதுங்க, இதுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா 39 மண்டபங்கள் இருக்குங்க இந்த கோயிலில். மேலும் ஒரு 53 சுவாமி சன்னதிகள் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த கோபுரமான அடையவளைஞ்சான் கோபுரத்தை கிடக்கிறோம். முதல் 3 சுற்றுப்பிரகாரங்கள்லேயும் பார்த்திங்கன்னா எல்லாம் கடைகள், வணிக வளாகங்கள் இதெல்லாமே இருக்குங்க. இதுக்கப்புறம் கடைசியாக இந்த ரங்கா கோபுரம் இதுதான் கடைசி. இந்த கோபுரத்தை தாண்டினா தான் கோயிலுக்கு உண்டான இதெல்லாம் இருக்கும். எத்தனை கோபுரங்களை கடந்து போக வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரங்கா கோபுரத்தை தாண்டி வந்தோன்னே அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு மண்டபங்க. இந்த மண்டபத்தை தான் அடுத்தது கடந்து போகணும் கோயிலுக்கு போகிறதுக்கு. மண்டபம்னாலும் பெரிய மண்டபமாக தாங்க இருக்குது. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், வெளியிலே தூணில் எப்படி சிற்ப வேலைப்பாடுகளோடு இருக்குங்க. உள்ளேயும் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய தூண்கள் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தமிழக கோயில்கள்னாவே தூண்கள் தான் மெயின். தூண்கள் இல்லாத கோயிலுங்களே பார்க்க முடியாது அந்த காலத்து கோயிலுங்கள் எல்லாம். இந்த மாதிரி மண்டபங்கள் தாங்க. சின்னது பெருசாக அந்த கோயில் ஃபுல்லாக இந்த கோயில் வளாகத்தில் 39 மண்டபங்கள் இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா 21 கோபுரங்களையும் நம்ம தரிசனம் பண்ணலாங்க ஒரே இடத்துல இருந்து. வே டு வியூ பாயிண்ட்னு போட்டிருப்பாங்க. மேலே போகணும். இதுக்கு 50 ரூபாய் டிக்கெட். நம்ம சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். இந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா கொடிமரம் பாருங்கள். இது கல் தாங்க. மேலே அந்த மேல் மட்டத்துக்கு வெளியில் போகுது, வெயில் படுற மாதிரி. அப்படியே இங்கே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா படி இருக்குது பாருங்கள். அது மேலே ஒரு பீடம் மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மண்டபத்தை கடந்து வந்தோடனே அடுத்த கோபுரங்க இது கார்த்திகை கோபுரம். இந்த சுற்றுப்பிரகாரத்தையும் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. 2 சைடும் பாருங்கள். அப்படியே ஸ்ரீ ரங்கநாதர் சன்னதி, ஸ்ரீ ரங்கநாச்சியார் சன்னதி வடக்கு வாசல் கோபுரத்துக்கு நேராக போகணுங்க. அப்படியே லெஃப்ட்டில் போனோன்னா ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கும் ரங்கநாதர் வசந்த மண்டபத்துக்கும் போகலாம்.
அப்படியே அந்த ரைட் சைடில் போனோன்னா ஆயிரங்கால் மண்டபம் போகலாம். அப்புறம் சிற்பத்தூண்கள் பார்க்க போகலாம். ராமானுஜர் சன்னதி அந்த பக்கம் தான் போகணும். அப்புறம் கிழக்கு கோபுர வாசல் வழியாக வெளியே போகணுன்னா அந்த பக்கம் போகலாம். கார்த்திகை கோபுரத்தை கடந்து அடுத்து இந்த மண்டபத்துக்குள்ளே வராங்க. இந்த மண்டபத்து கதவு பார்த்திங்களா, எவ்வளோ வேலைப்பாடோடு இருக்குங்க. அப்படியே சரிங்க, அப்படியே உள்ளே போகலாம். இந்த மண்டபத்தில் நுழைஞ்சோன்னே பாருங்கள், எலக்ட்ரானிக் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. டைமிங்ஸ் எந்தெந்த டைமுக்கு ரங்கநாத சுவாமியை தரிசனம் பண்ணலாம் அப்படின்றத பற்றி போட்டிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வரலாங்க. வீக் டேஸ்னால ஒன்றும் கூட்டம் அந்தளவுக்கு இல்லைங்க, கம்மியாக தான் இருக்குது இந்த இடத்துல. இந்த மண்டபத்துலேயும் பாருங்கள், தூண்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதாங்க கடைசி கோபுர நுழைவாயில். இதை தாண்டி போனோன்னா நம்ம ரங்கநாத சுவாமியை தரிசனம் பண்ணிடலாங்க. இந்த சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு நம்ம எத்தனை மண்டபங்கள், எத்தனை கோபுர நுழைவாயில் கடந்து போக வேண்டியிருக்குங்க. இந்த தூண்களில் பார்த்திங்களா வேலைப்பாடுகள், சிற்ப வேலைப்பாடுகள் பிரமாதமாக இருக்குங்க. மேலே சீலிங்லேயுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த கோவில்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மன்னரால் அப்படியெல்லாம் கட்டி முடிக்கப்பட்டது இல்லைங்க. பல மன்னர்கள் அவங்கவுங்க காலகட்டங்களில் கட்டியிருக்காங்க. அந்த விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயில் பார்த்திங்கன்னா 108 வைணவ கோயில்களிலே முதன்மையானதுன்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை பூலோகத்தின் வைகுண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த கோயில். இந்த ரங்கநாத சுவாமி கோயிலை முதல் நூற்றாண்டிலேயே கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா தர்மவர்ம சோழன்ற சோழ மன்னனால் கட்டப்பட்டதுங்க. சின்னதாக தான் கோயில் கட்டியிருக்காங்க முதலாக. கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா காவேரியில் ஒரு பெரிய வெள்ளம் வந்ததுனால அந்த கோயிலெல்லாம் அழிவாயிருக்குங்க. முழுமையாகவே சேதமடைஞ்சிருந்துதுங்க இந்த கோயில். அப்போது முழுமையாக வெள்ளத்தில் சேதமடைஞ்ச கோயிலை பார்த்திங்கன்னா மீண்டும் 2வது நூற்றாண்டில் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. யார் கட்டினாதுன்னா மறுபடியும் சோழ மன்னர் தாங்க. கிள்ளி வளவன்ற சோழ மன்னனால் இந்த கோயில் மறுபடியும் கட்டப்பட்டிருக்குங்க. அப்புறம் 3வது நூற்றாண்டுலேயுமே தொடர்ந்து இருக்குது அந்த வேலையெல்லாம் உறையூர் சோழ மன்னர்களால். அடுத்து பார்த்திங்கன்னா 7வது நூற்றாண்டுலேருந்து 17வது நூற்றாண்டு வரைக்கும் சோழ மன்னர்கள் மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டு வந்த பாண்டிய மன்னர்கள், அதற்கப்புறம் நாயக்க மன்னர்கள், அதுக்கப்புறம் விஜயநகர மன்னர்கள், இவங்க எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு இந்த கோவிலை கட்டி கொண்டு வந்திருக்காங்க. 156 ஏக்கர் கொண்ட இந்த மாபெரும் கோயிலில் பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தாங்க கோபுரங்கள், அப்புறம் சுற்றுப்பிரகாரங்கள் இதெல்லாமே கட்டி முடிச்சிருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ரங்கநாத சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. நுழைவாயிலேருந்து பார்த்தா கூட முழுமையாக பார்க்க முடியாதுங்க இங்கே சாமியை. இந்த சாமி பார்த்திங்கன்னா இங்கே 17 அடி அகலம், படுத்த வாக்கில் இருக்கும். அதனால் உள்ளே போய் பார்த்தா தான் முழுமையாக நம்ம தரிசனம் பண்ண முடியும், ஃபுல் உருவமும் பார்க்க முடியும். இந்த மண்டபத்து வரைக்கும் தாங்க வீடியோ எடுக்க முடியும். பாருங்கள், எதிரில் தெரியுது பாருங்கள் நுழைவாயில். இது வழியாக போனால் தான் சாமியை தரிசனம் பண்ணோம். ரங்கநாத சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்துட்டேங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இப்போ மூலஸ்தானத்துக்கு மேலே இருக்க கோபுரங்க, தங்க கோபுரங்க. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த 7 சுற்றுப்பிரகாரங்களை சுற்றி கட்டப்பட்ட சுவர்களோட நீளம் மட்டும் பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் நீளம் வருங்க. அப்படின்னா நினச்சி பாருங்கள் இந்த கோவிலோட பிரம்மாண்டம் எவ்வளோ பெரிய கோயிலாக இருக்குன்றத. முன்னாடி இருக்கிறது தாங்க ராமானுஜர் சன்னதிங்க. இந்த சன்னதியில் பார்த்திங்கன்னா ராமானுஜர் உட்கார்ந்த நிலையில் இருக்குங்க சிலை. நீங்கள் எதிரில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மண்டபம் தாங்க இந்த கோயில் வளாகத்தில் இருக்க பிரம்மாண்டமான மண்டபம், சேஷராய மண்டபம். இது பார்த்திங்கன்னா நாயக்கர் மன்னர்கள் காலத்தில் கட்டின மண்டபங்க. இது மெயினாக சிற்ப வேலைப்பாடுகள் தான் இது மெயின். பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்குவீங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. இந்த மண்டபத்தை சுற்றி இந்த மாதிரி 40 தூண்கள், ஒவ்வொரு தூண் முன்னாடியும் பாருங்கள் எப்படி வேலைப்பாடுகள் பாருங்கள். ஒரே கல் தான் இதெல்லாம், அதிலே எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க பாருங்கள். போர் சம்மந்தப்பட்ட இதுங்க இதெல்லாம், சிற்பங்கள், போர் சம்மந்தப்பட்ட சிற்பங்கள்ங்க இதெல்லாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இது இந்த தூண்களில் இருக்க சிற்பங்களை அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் பக்கமாக. எந்த அளவுக்கு கலைநயத்தோடு செஞ்சுருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில். இந்த சேஷராய மண்டபத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிழக்கு கோபுரங்க, எதிரில் ஆயிரங்கால் மண்டபம். இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை பக்கமாக போய் பார்க்கலாங்க, ஆனால் உள்ளே போக முடியாது போல இருக்க, பூட்டி இருக்குது. இந்த சைடில் இருக்க வெள்ளை கோபுரம் இருக்குல்லங்க, இதாங்க 2வது உயரமான கோபுரம் இந்த கோயில் வளாகத்தில்.
இந்த கிழக்கு வாசலில் இருக்க வெள்ளை கோபுரத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா 144 அடிங்க. அதே மாதிரி 9 அடுக்கு கொண்ட கோபுரங்க இது. இந்த பக்கம் இருக்க ஆயிரங்கால் மண்டபத்தை தான் இப்போ காமிச்சிட்ருக்கோம் உங்களுக்கு. உள்ளே போக முடியாதுங்க, பூட்டி தான் வச்சுருக்காங்க. ஏதோ வேலை நடந்துகிட்ருக்கும் போல இருக்குள்ள, அதனால் போக முடியல. இந்த ஆயிரங்கால் மண்டபம் பார்த்திங்கன்னா விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டதுங்க. 16, 17ஆம் நூற்றாண்டு வாக்கில் கட்டப்பட்ட மண்டபங்க இது. இப்போ அடுத்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, இந்த 21 கோபுரங்களையும் பார்க்கலாங்க ஒரு இடத்துல இருந்து. வியூ பாயிண்ட் இருக்குது மேலே, இந்த மண்டபத்துக்கு மேலே. அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் 50 ரூபாங்க. எத்தனை தடவை வந்திருக்கோம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு, ஒரு தடவை கூட நானே பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைம். போய் பார்க்கலாம் மேலே எப்படி இருக்குன்னு. கோபுரங்கள், எல்லா கோபுரங்களையும் இங்கேருந்து பார்க்க முடியுங்க. இந்த இடத்துலேருந்து கடைசியாக தெரியறது தாங்க தெற்கு வாசல் ராஜகோபுரம். அதை தாண்டி வந்து தான் ஒவ்வொரு கோபுரமாக தாண்டி வரும். இங்கே இந்த பக்கம் காமிக்கிறது வெள்ளை கோபுரம். இது வந்து கிழக்கு வாசல் கோபுரம். இந்த சைடு பார்த்திங்கன்னா சாமி மூலஸ்தானத்துக்கு போகிற வரிசையாக வடக்கு சைடில் இருக்க கோபுரங்கள். நடுவில் ஒரு தங்க கலரில் தெரியுது பாருங்கள், தங்க கோபுரம். அதாங்க மூலஸ்தான கோபுரம். ஒரு இதில் நம்ம பார்க்குறதுலேருந்து ஒரு 3 கோபுரம் தாண்டி தெரியும் பாருங்கள், அதான் மூலஸ்தானத்தில் இருக்க கோபுரம். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரு ரொட்டேஷன் சுற்றி காமிக்கிறேன். எத்தனை கோபுரம் இருக்குது எல்லாம் பார்க்கலாம் நீங்கள் இதில். இது பார்த்தீங்களா, இந்த பக்கம் கடைசியில் மூலவர் வரைக்கும் எத்தனை கோபுரம் இருக்குது வரிசையாக. கடைசி இதுக்கு போகணும் நம்ம. வெளிப்பிரகாரம் கோபுரமும் பிரம்மாண்டமாக இருக்குங்க. அப்படியே முன் சைடு இது தெற்கு கோபுரம். இதுதான் ராஜகோபுரம், பிரம்மாண்டமான கோபுரம். இது வழியாக தானே நம்ம வந்தோம், ஃபஸ்ட்டு காமிச்சேன் உங்களுக்கு அந்த கோபுரம். ஓகேங்க, இந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோயிலை எல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இதை விட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகே, பாய்.